பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதை ஒளிமயமாக்கிட GT ராயலின் தீப்பெட்டிகள் தரமானது, பாதுகாப்பானது. சாணக்க நேயர்களுக்கு வணக்கம். இது 7 சென்ஸ். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மீண்டும் ஒரு புது பிரச்சனை எழுந்திருக்கிறது. நேற்று தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் அது பொறுப்பாளர்களுடன் காங்கிரஸுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி தலைமையில் ஆலோசனை நடத்தப்பட்ட நிலையில் கூட்டணி குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இன்று அது தொடர்பாக மீண்டும் ஒரு பிரச்சனை எழுந்திருக்கிறது. அதாவது முதல்வர் ஸ்டாலினுடைய கருத்து ஒரு புது விவாதத்தை எழுப்பியிருக்கிறது என்றே சொல்லலாம். இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நமது மூத்த உதவி ஆசிரியர் அருண் அவர்கள் நம்மிடம் இருந்துள்ளார். வணக்கம் அருண். வணக்கம். இந்த திமுக காங்கிரஸ்ன்றது ரொம்ப நாளாக எல்லார் வாய்க்கும் இருக்கக்கூடிய அவுலாக மாறி இருக்கின்றதை நான் பார்க்குறோம். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த விஷயம் பேசப்படுகிறது. இந்த பீக்கிங் அட் ராங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது எந்த டைமில் பீக் ஆகிறோம் அப்படின்றது முக்கியம் அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு. அப்படி இருக்க ஏடிஎம்கேயும் பிஜேபி அந்த அலைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான டைமில் பீக் ஆகிறாங்களோ, தேர்தல் நேரத்தில் அவங்க நல்லா ஜெல்ல இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே சண்டையெல்லாம் போட்டு இதுக்கு மேலே சண்டைக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கு மேலே லோ போக வாய்ப்பே இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு. மைனஸில் 100லாம் போய் இப்போ 0க்குள்ள 0லேருந்து ப்ளஸில் போயிட்டுருக்காங்கன்ற மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்க. மறுபக்கத்தில் எல்லா பீக்கையும் பார்த்தாச்சு, இனிமேல் கத்தம் தான், இனிமேல் கீழே மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த டோட்டல் அலையன்ஸே பார்த்தோன்னா பேச போகிறோம். எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம். திமுக காங்கிரஸ் பிரதானமாக அடித்து கொண்டிருக்கிறது தான் இன்றைக்கி 7 சென்ஸில் பிரதானமாக பார்க்க போகிறது. எஸ் சார். இதில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது முதல்வர் ஸ்டாலினோட அவர்களுடைய கருத்து. ஆட்சியில் பங்கேற்ற கருத்து தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது என்பது காங்கிரஸுக்கு நன்றாகவே தெரியும். திமுக கூட்டணி நன்றாக வலுவாக இருக்கிறது. இந்த கருத்தை இந்த பேச்சுவார்த்தையிலே நடந்துகிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற குரல் எழுப்பி கொண்டிருக்கும் போது முதல்வர் ஸ்டாலின் இந்த கருத்தை கூறுகிறார். இது யாருக்கான மெசேஜ்? காங்கிரஸுக்கு நேரடியாக மெசேஜ் தான் நம்ம பார்க்கணும். இது வேறு யாருக்குள்ள ராகுல் காந்தி அண்ட் கோ அண்ட் டோட்டலாக அவங்க யார் இதெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கான டைரக்ட் மெசேஜ். தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றத அவர் இது எந்த இடத்துல சொல்கிறாருன்னு தான் பார்க்கணும். அறிக்கையில் சொல்லியிருக்கலாம், இல்லை அன்றைக்கே கூட்டணி கட்சியினர்லேயே பலருக்கு நம்மளை பிடிக்காது, சிலருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னப்பவே கூட இதையும் சொல்லியிருக்கலாம். இல்லை மற்ற கூட்டங்களில் நிறைய கூட்டங்கள் தான் வாரத்துக்கு வாரம் மாநாடு நடத்துகிறாங்க. இன்றைக்கி வேறு பேசுகிறாரு, இன்னைக்கு ஈவினிங் பேசுகிறார், விழுப்புரத்தில் பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துலலாம் பேசும்போது இங்கெல்லாம் கூட பேசியிருக்கலாம். ஏன் இந்தியா டுடே சூஸ் பண்ணார் அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ் மீடியா நேஷ்னல் அரேனாவில் அந்த வாய்ஸ் அவுட் ரீச் ஆகணும், தன்னுடைய குரல் எங்கே கேட்கணுமோ அந்த நேரத்தில் எந்த பிளாட்ஃபார்மை எதுக்கு யூஸ் பண்ணுறன்றது இருக்குல்ல. இப்போ இங்கே போனால் ஒரு மாதிரி பேசணும், அங்கே போனால் ஒரு மாதிரி பேசணுன்றது தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. சபை நாகரிகம்ன்றது இருக்குல்ல. சபை நாகரிகம் எப்படி இருக்கோ அதே போல் சபைக்கு ஏற்ற சாராம்சத்துடன் பேச வேண்டியதும் இருக்குது. இந்தியா டுடேக்கு போனோடனே அவர் தமிழ்நாடு டுடே எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் பேச்சே ஆரம்பிக்கிறார். அவரோட பேச்சே பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக நல்ல ஸ்கிரிப்டிங்காக இருந்தது பார்க்குறோம். அருமையாக அவருக்கு ப்ரிப்பேர் பண்ணி அவரோட ஸ்பீச் எவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். இந்தியா டுடே அப்படின்னு தான் அவர் தமிழ்நாடு டுடே எப்படி இருக்குன்றதில் ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய பேச்சை. அதை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் யூஸ் பண்ண டேர்ம்ஸ்லாம் பார்க்குறோம். தம்பிங் விக்ட்ரி, அது ஒன் சைடட் கான்டெக்ட், இது மாதிரி வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்துகிறார். இதெல்லாம் இங்கிலீஷ் மீடியாவில் நார்த் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகணும். நார்த் லாபிஸ் இருக்காங்கல்ல, டிஎம்கே காங்கிரஸ் இந்த டோட்டல் இந்தியா அலையன்ஸோடைய லாபிஸ் இருப்பாங்க, இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், இதை பேட்ச் அப் ஒர்க் பண்ண தேசிய லெவலில் இருக்கக்கூடிய இருவரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய சக்திகள்லாம் இருக்குல்ல, இவங்க எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் போகணும்ல. அதற்கான ஒரு இதாக தான் இவர் அந்த பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தினார். இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தினது மட்டும் இல்லாமல் தான் அந்த இடத்துல தான் டைமிங்காக நோட் பண்ணி ஒத்து வராது கோலிஷன் அலையன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அப்படின்றது, கோலிஷன் கவர்மெண்ட் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்றத இந்தியா டுடே பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி சொல்கிறார் அப்படின்றது நேஷனல் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இங்கிலீஷ் மீடியா இருக்குல்ல, அதோடைய பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி சொல்கிறது. இட்ஸ் அ மெசேஜ் டு ராகுல் காந்தி, இட்ஸ் மெசேஜ் டு காங்கிரஸ் அந்த ஹை கமாண்ட், அவர்களுக்கான டைரக்ட் மெசேஜ். இதுக்கு முன்னாடியே கனிமொழி அவர்கள் நேரடியாக டெல்லிக்கு போய் இந்த மெசேஜை பாஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வி கேன் டிஸ்கஸ் அண்ட் டெலிபரேட் ஆன், நம்ம வி கேன் டிஸ்கஸ் ஆன் இதுவன் அலையன்ஸில் சீட் ஷேரிங் பற்றி பேசலாம், என்ன வேணும், எவ்வளோ வேணும், ராஜ்யசபாவில் எவ்வளோ, லோக்கல் பாடியில் வரைக்கும் கூட பேசுறதுக்கு தயார்ன்ற மாதிரி திமுக மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்கிறதாக தகவல். அதாவது லோக்கல் பாடியில் 10% சீட்டு உங்களுக்கு இப்போவே தரோன்னு எழுதி கொடுக்குறது வரைக்கும். ஏன்னா இவங்க எப்பவுமே பார்லிமெண்ட்டுக்கு ரொம்ப கவனம் கொடுக்குறாங்க, அதாவது காங்கிரஸை தூக்கி வச்சுக்கிறாங்க. அசம்பிளிக்கு சரி அப்படியா நில்லுங்க அப்படின்றாங்க. லோக்கல் பாடி அப்போ கண்டுக்கவே மாட்டுறாங்க, அப்படியே ஒரு லேடராக குறைஞ்சிட்டு வருது. பார்லிமெண்ட்டாக நல்லா கண்டுக்கிறாங்க,
அசம்பிளினா லைட்டாக கண்டுக்கிறாங்க, லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் அப்போ கண்டுக்கவே மாட்டாங்க, எல்லாத்துலையும் இவங்களே கேண்டிடேட் போட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காங்கிரஸ்லையும் சரி மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளையும் முணுமுணுப்பு இருக்கிறது. அப்படி இருக்க அந்த முணுமுணுப்பு எல்லாத்தையும் சரி கட்டுற மாதிரி உங்களுக்கு சட்ட தொகுதிகள் வேணுமா, ஏற்ற வேணுமா, அது வேணுமா, வி கேன் டிஸ்கஸ் தட். பட் டெஃபினெட்லி நாட் ஆன் கோலிஷன் கவர்மெண்ட் அப்படின்றத காங்கிரஸ்க்கு திமுக மெசேஜ் பாஸ் செய்யப்பட்டதாக இருக்குது. இப்போ ஓப்பனாக ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்கார். இது வந்து மூஞ்சுக்கு நேராக சொல்லியிருக்கார் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எஸ் சார். இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசியலை தாண்டி ராகுல் காந்தி அவர்கள் வந்து என்னை ஒரு சகோதரனாக பார்க்கிறார். இது இன்டைரக்டாக வந்து காங்கிரஸ் கட்சியினருக்கு பாஸ் பண்ணக்கூடிய ஒரு மெசேஜாக, ஏன்னா எங்களுடைய பேச்சுவார்த்தை வந்து டைரெக்டாக அவங்களோட தான். திரு ஸ்டாலின் அவர்களுடன் நல்லுறவில் ராகுல் காந்தி இருக்கிறார், சகோதரனாக இப்போ பார்க்கப்படுகிறார். பின்னாடி வந்து சகோதரன் வந்து பங்காளியாக மாறி பங்காளி சண்டை என சொல்லலாம். ஒருவேளை கூட்டணி உடஞ்சிச்சுன்னா வேற சொல்ல வேண்டியது இருக்கும். கூட்டணி சேர்ந்து தான் இருக்குன்றது இப்போ வரைக்கும் போகிறது எல்லாமே வந்து ஃப்ரிக்ஷன் இருக்குது. கேடர்ஸுக்கு மத்தியில் சுத்தமாக ஒற்றுமை இல்லை. பெரும்பாலான தலைவர்கள் மத்தியிலும் நெக்ஸ்ட் லோக்சபா எலெக்ஷன்ஸில் தெரியும், திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு இந்த திமுக கூட்டணி இருந்துச்சுன்னா திமுக கூட்டணி எப்படி வேலை செய்ய போகுது அப்படின்றது விருதுநகர் தொகுதியில்ன்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். திமுகவோட டேர்ன் ஒன்று வரும் அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கறதுக்கு காங்கிரஸுக்கு. அப்போ வந்து திமுக தனது இதை காட்டும், அது வேற விஷயம். அதுக்கெல்லாம் முன்னாடியே பார்த்தோன்னா இப்போ அலைன்ஸ் தொடருது அப்படின்னா அதுக்கு ஒரு ஜெல் அறுத்துக்கிட்டு இருக்கும்ல. எல்லாமே எவ்ரி ஆட்ஸ் ஆர் அகைன்ஸ்ட் திஸ் அலைன்ஸ், பட் ஒன் பாண்ட் மேட் திஸ் அலைன்ஸ் அஸ் ராக் ஃபோர்ட் அப்படி நாளைக்கு இவங்களே ஒரு ப்ரமோஷனல் வீடியோ போடுவாங்க. எல்லா ஹேர்டில்ஸும் வந்தது, ஆனால் ஒரே ஒரு பந்தம் தான் இது வந்து இந்த கூட்டணியை உறுதி செய்தது அப்படின்னு சொல்லிட்டு சகோதர பந்தம் சொல்லிட்டு ஆர்ஆர்ஆர் மியூசிக்கை போட்டு புலியும் வேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா தீம் மியூசிக் போட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து சொல்லி வைக்கிறது அப்படின்றது ஃபியூச்சரிஸ்டிக்காக பேசும்போது ஒரு வேளை அலைன்ஸ் கன்ஃபார்ம் ஆகுது. இத்தனை சண்டை நடந்துச்சுன்றப்போ ஒரே ஒரு விஷயம், அந்த ஒன்றை வச்சு இந்த கூட்டணின்றது தாங்கும் அப்படின்னா அது ராகுல் ஸ்டாலின் அப்படின்ற இருவருடைய பந்தம். அதை காமிச்சா ரெண்டு பேருமே வந்து ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அந்த திமுகன்ற கட்சி திரு ஸ்டாலின்ற தலைவர் அவர் ஏற்றுக்கொண்டதை விட்டுருங்க, திமுக தொண்டர்கள் எத்தனை பேர் ஏற்றிருக்காங்க தெரியுமா? அது வந்து உங்களுக்கு பெரிய விஷயம். ஆக்சுவலி திமுக தொண்டர்களில் வே ஹையர் தேன் அதர் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ். உங்களுக்கு சமாஜ்வாதியோ ஆர்ஜேடியோ இல்லை சிவசேனாவோ இல்லை அங்கே ஜம்மு காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸோ நாடு முழுக்க இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய கூட்டணி கட்சிகள் ராகுல் காந்தி ஏற்றதை விட திமுகவினர் அதிகமாக ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்குது. திமுகவினர் பலர், நம்மளோட சர்வேலே கூட சிலதெல்லாம் இந்த இன்சைட்ஸ்லாம் வந்திருக்குன்றதை முன்னாடி பேசியிருக்கோம். திமுகவுடைய ஓட்டர்ஸ் மாநில லெவலில் திமுகவுக்கு பிடிச்சிருக்கு, தேசிய லெவலில் வேற வழி இல்லாமல் திமுக கூட்டணினால போட்டுடுறாங்க. ஆனால் பிடித்த பிரதமர் வேட்பாளர்னா மோடியை சொல்கிறாங்க திமுகவுடைய ஓட்டர்ஸே. ஸோ அவங்களுக்கு மோடியை பிடிச்சிருக்குன்றதை பார்க்குறோம். பட் ஆனால் அந்த திமுக ஓட்டரில் அதிகமாக இருப்பது ராகுல் காந்திக்கு தான். மோடி இருக்குன்றதுக்கு பதிவுக்கிறதுக்காக சொல்லுமே தவிர ராகுல் காந்திக்கு அதிகமான சப்போர்ட் இருக்கிறது. அண்ட் ராகுல் காந்திக்கான சப்போர்ட் திமுக கேட்டஸில் அதிகமாக இருப்பது மற்ற கூட்டணி கட்சிகளை விட அதிகமாக திமுகன்ற காங்கிரஸோடைய கூட்டணி கட்சியில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கு இது பந்தம் அப்படின்றது வந்து அது இதற்கான விஷயமே தான் தவிர வேறு எதுவும் இல்லை. அதை தவிர ஸ்டாலின் அவர்கள் வந்து ராகுல் காந்தியோட மட்டும் இல்லை, பிரதமர் மோடியிலிருந்து திரு அமித்ஷாலேருந்து உங்களுக்கு எல்லா கட்சிகளுடனும் ஒரு டச்சில் இருப்பாங்க, ஒரு லூப்பில் இருக்கிறது தான், சம் கைண்ட் ஆஃப் ஒரு இதில் இருப்பாங்க. திரு விஜய் அவர்கள் பிஜேபியுடனும் காங்கிரஸுடனும் பேசாமல் இருப்பார் நினைக்கிறீங்களா? விஜய் அவர்களுடைய சமீபத்திய முயற்சிகள்லாம் பல விஷயங்கள்லாம் சொன்னாங்கல்ல, நிறைய செய்திகள் வந்தது. விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து பிஜேபி மேலிடத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்ன்ற மாதிரிலாம் வந்தது. அவர் பேசியிருக்க மாட்டார்ன்றீங்களா? காங்கிரஸில் வேறு யாரும் ஏடிஎம்கே கூட பேசியிருக்க மாட்டாங்கன்றீங்களா? எல்லாருடன் பேசுவாங்க அப்படின்றது தான் உண்மை. தமிழக பாஜகவும் திமுகவும் பேசாமல் இருக்காங்க, திமுகவுடைய தமிழக தலைமையும் பேசாமல் இருக்காங்க. எவ்வளோ பெரிய சண்டை போயிட்டு இருக்கு, எவ்வளோ பெரிய களத்தில் நேரடியாக எதிரி தமிழ்நாட்டை விடமாட்டோம் அப்படின்னு திமுக பேசுவதும், தமிழ்நாட்டை நான் வந்து இவங்க சுரண்டிட்டு இருக்காங்க, இவருடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, ஹிந்து மதத்துக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு இவர்கள் சொல்வதும் எல்லாம் இருக்குல்ல. தமிழக பாஜகவும் திமுகவும் பேசுறது இல்லையா? தமிழக பாஜகவும் விஜயும் பேசுறது இல்லையா? அதிமுகவும் திமுகவும் பேசுறது இல்லையா? அதிமுகவும் விஜயும் அவங்க எல்லாருமே லூப்பில் ஏதாவது ஒரு மட்டத்தில் இருப்பாங்க ஃபியூச்சரிஸ்டிக்காக. ஸோ அலையன்ஸு அதுக்கும் இந்த பாண்டிங்க்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை. நாளைக்கே வந்து அரசியல் தாண்டிய நட்புறவுன்னு சொல்லிட்டு போகிறதுக்கும் இருக்கிறது. சார், முதல்வர் ஸ்டாலின் கருத்து அந்த செய்தி வெளியான உடனே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ரியாக்ஷன் வருகிறது திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களிடமிருந்தும் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களிடமிருந்தும். அது என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் ரியாக்ஷன் வந்தோடனே எல்லாரும் அப்படி பார்த்தோன்னா ஆஹா அடுத்து நம்ம கிட்ட தான் திரும்புவாங்கன்னு சொல்லிட்டு வடிவேல் எப்படி இருப்பார், திரும்ப ஒருத்தர் கீழே போனவர் காண போனோன்னே
திரும்பி பார்க்கறதுக்காக ஆஹா நம்மகிட்ட தான் பார்ப்பாங்க. ஸோ கிரேட் கிரிகாலன் ஷோ காமெடியில் வரும் தெரியுமா, அது மாதிரி தான் எல்லாரும் மாணிக்கம் தாக்கூர் அவரோட ட்வீட்டு, அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. அப்படியே நோட்டிஃபிகேஷனில் என்ன வருது அப்படின்ட்டு. இன்னொரு வடிவேலு டெம்ப்ளேட் இருக்கும் தெரியுமா, வடிவேலு பிரபுதேவா எல்லாம் அப்படி உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களோட கருத்து, இவங்க 2 பேரோட கருத்து என்ன அப்படின்றது, ஏன்னா தே போத் ஆர் நாட் இன் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே அலையன்ஸ். அதில் அவர் ஓப்பனாக டிஎம்கே அலையன்ஸ்க்கு ஃபேவராக இல்லை. இவர் வந்து காங்கிரஸுக்கு தேவையானதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் பண்ணுறோன்ற ஸ்டேஜில் திரு மாணிக்கம் தாக்கூர் அவருடைய டோன், நான் உள்ள என்ன இருக்குன்றது மனசுக்குள்ள இருக்குன்றது நான் உள்ள பூந்து பார்க்கல. பட் வெளியில் நமக்கு தெரிவது என்ன அப்படின்னா, பிரவீன் சக்கரவர்த்தி டெட் அகைன்ஸ்ட் டிஎம்கே அலையன்ஸ். மாணிக்கம் தாக்கூர் வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டியது, காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்க வேண்டியதை, அந்த தகுந்த மரியாதையும் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு, தேவையான சீட், தேவையான ராஜ்யசபாலாம் கொடுத்தோம்னா நாங்கள் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் இருப்பது போலவும் நமக்கு வெளியிலிருந்து தெரிகிறது. அப்படி இருக்க அவங்களுடைய கருத்தை பார்க்குறோம். திரு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு மக்கள் முடிவு செய்வார்கள் அப்படின்ற விஷயம். மக்கள் முடிவு செய்வார்கள் அப்படின்றது ஸ்டாலின் அவர்களுக்கான நேரடியான மெசேஜ். இதை வந்து இந்த விஷயத்தை கூட்டணி ஆட்சியில் பங்கா அப்படின்றத மக்கள் முடிவு செய்வாங்க அப்படின்னா, ஸ்டாலின் நீங்களாம் பண்ண முடியாது, அது மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு நேரடியாக அவரை பார்த்து சொல்ற மாதிரி, அவங்களுடைய சிஎம் கேண்டிடேட், அவங்க கூட்டணியோட சிஎம் கேண்டிடேட், கரண்ட் சிஎம், சர்விங் சிஎம், உங்களுடைய தலைவர் பிரதர் என அழைத்தவர், தற்போதும் அலையன்ஸ் இருக்கிறது, நாளையும் தொடர்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாடு அரசியல் தலைவர்களின் டாலஸ்ட் லீடர் திரு ஸ்டாலின் அவர்கள், அவருடைய கருத்து. அப்போ வந்து டிப்ளமேட்டிக்கலாக எப்படி பேசணும், திரு செல்வபிறந்தகை எப்படி பேசுகிறார், அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய கூட்டணியின் தலைவர் தளபதி, இது மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறார். திரு மாணிக்கம் தாக்கூர் எப்படி பயன்படுத்தாருன்னு பார்க்குறோம். அவருடைய நேரடியாக வந்து மக்கள் முடிவு செஞ்சுப்பாங்க அப்படின்னா மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். அதோடைய மேக்னிட்யூட் எப்படி அப்படின்னா, நேரடியாக ராகுல் காந்தியோட குரலாக இருக்கிறார் மாணிக்கம் தாக்கூர் அப்படின்றது தான் இதோடைய எசன்ஸ். ராகுல் காந்தி மனசில் இருக்கிறது, ஏன்னா ஹீஸ் அந்த டோட்டல் கொட்டையர் ஆஃப் ராகுல் காந்தி. அந்த ஃபர்ஸ்ட் ரிங் சர்க்கிள்னு வாங்கல ராகுல் காந்திக்கு, அந்த ஃபர்ஸ்ட் ரிங் சர்க்கிளில் தான் மாணிக்கம் தாக்கூர்லேருந்து பிரவீன் சக்கரவர்த்தி இவர் போன்ற முக்கிய தலைவர்கள் இருக்கிறார்கள். ஜோதிமணி அவர்களிருந்து இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் தான். தமிழ்நாட்டில் இந்த மயூராஜ் ஜெயக்குமார் மாதிரி சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு காங்கிரஸ் உடைய வைஸ் பிரசிடென்டாகவும் இளைஞரணி தலைவராகவும் ராகுல் காந்தி இருந்த போது எமர்ஜான லீடர்ஸ் தான் இவங்கெல்லாம். இவரெல்லாம் டேரக்ட் டெல்லி, இவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போன ஒரு அரசியல் தலைவர். ஸோ இவங்கெல்லாம் வந்து ராகுல் காந்தியோட டீம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இவர்களுடைய கருத்து அப்படின்றது அப்படி தான் இருக்குது. அவர் சொல்கிறார் சூப்பரான பாயிண்ட்டை பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்கிறார், தமிழ்நாடு என்னமோ அதாவது நாங்கள் யூனிக் அப்படின்ற இவங்களாம் மேடப் பண்ண யூனிக்குன்றார். இவங்களாம் ஒன்று உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த தனித்தன்மையின் மூலம் வந்து காரணம் காட்டி தமிழ்நாட்டில் கோலிஷன் கவர்மெண்ட் கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது என்னது, மற்ற மாநிலங்கள்லாம் இல்லையா, இது மற்ற மாநிலங்களில் இருப்பது போல தமிழர்களும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இவர்களாக உருவாக்கி வைத்துள்ள அந்த யூனிக்னஸ் அப்படின்றது, இவங்க இந்த கோலிஷன் கவர்மெண்ட் வந்தோடனே தமிழ்நாட்டில் வந்து இவங்களா ஒரு யூனிக்னஸ் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ், இதே போல திமுக எத்தனை விஷயங்களில் வந்து எங்கள் தமிழ்நாடு தனித்தன்மை உங்களை அண்டாது அப்படின்னு சொல்லிட்டு 3வது மொழிக்கு, நீட்டுக்கு, இது போல எத்தனை விஷயத்துக்கு மத்திய அரசோட பல திட்டங்கள் வருவதற்கு வேணாம்னு சொல்றதுக்கு ஒரு காரணமாக சொல்வது வி ஆர் நாட் சேம் ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னெல்லாம் பண்றாங்க திமுக. அப்பெல்லாம் கூட சேர்ந்து காங்கிரஸ் என்ன பேசியது, இது பெரியார் மண் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லும் போது காங்கிரஸ் என்ன ரியாக்ஷன் கொடுக்குது. காங்கிரஸ் பெரியாருடைய பிறந்த நாளைக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, காங்கிரஸை பத்தி பெரியார் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் இருக்கும் போதெல்லாம் அப்படியே வேற மாதிரி பேசிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வி ஆர் நாட் யூனிக் ப்ரோ, அந்த இவங்களா உருவாக்கி வைத்த அந்த யூனிக்னஸ் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து எப்படின்னா, அவங்களுக்கு பிரச்சனை வந்தா எங்களுக்கு வந்த இது ரத்தம், உங்களுக்கு வந்த தக்காளி அந்த டோன் இருக்குல்ல, அந்த டோன்ல வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் இப்போ மட்டும் யூனிக்னஸ் விஷயத்தை, தமிழ்நாடு தனித்துவமே வாய்ந்தது அப்படி எல்லாமே தனித்துவமை வாய்ந்தது தான், தனித்தன்மை வாய்ந்தது தான். தமிழ்நாடு மட்டும் இல்லை, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் எல்லாமே தனித்தன்மை. தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர் ஒவ்வொன்றும் அப்படியே பிரிச்சு தாலுக்கா வழியாக போகலாம். ஒவ்வொன்றும் தனித்தன்மை தான். என்ன நம்ம எல்லாமே தனித்தனி தான். விரல்லையே 10 விரலையுமே ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன சொல்ல முடியும்? இப்படி எல்லாம் தனித்தன்மை அப்படின்னா பேசிட்டு போகலாம். அது எந்தெந்த இஷ்யூ யார் எடுத்து பேசுகிறாங்கன்றதான். இந்த இடத்துல தனித்தன்மைன்னு பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சி இதில் அடுத்து என்ன நடக்க இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் பேட்டர்ன் ஒத்து வருமா அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஸோ இதில் நமக்கு வந்து நேரடி சவால் அப்படின்றது தான் டோன். இதில் திரு செல்வபிறந்தகை டோன் தான் நம்ம பார்க்க வேண்டியது. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களோட தான் அந்த யூனிக்னஸ் அவர் டேக் பண்ணி அடித்தது அப்படின்றத பார்க்குறோம். திரு மாணிக்கம் தாக்கூர் மக்கள் முடிவு செய்வார்கள் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்க்குறோம். திரு செல்வபிறந்தகை ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் கிளியராக சொல்கிறாரு, மேலிடம் பார்த்துக்கோங்க, டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், டெல்லி தலைமை எல்லாரும் சேர்ந்து தமிழக முதல்வருடன் ஆலோசித்து முடிவு செஞ்சுப்பாங்க. நாங்கள் எங்களோட பொறுப்பு எல்லாத்தையும் கொண்டு போய் திமுக எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் பொறுப்பெல்லாம் கொடுத்து தேசிய தலைமையிடம் கொடுத்துருக்கோம். தேசிய தலைமை பண்ணிப்பாங்க. தேசிய தலைவர்களும் தலைமையும் சேர்ந்து தமிழக முதல்வருடன் பேசி நல்ல முடிவு எடுப்பார்கள். அவங்க பேசி எடுக்கிறது தான். இப்போ முதல்வர் சொன்னது தனிப்பட்ட கருத்து, எனக்கு புரியல. தமிழ்நாட்டுடைய அலையன்ஸ் லீடர்
சிஎம் கேண்டிடேட், இன்கும்பன்ட் சிஎம், அவருடைய கருத்து உங்களுக்கு வந்து தனிப்பட்ட கருத்துனா எனக்கு அப்போ யார் கருத்து தான் யார் கருத்து? எந்த கூட்டணியின் கருத்து? முதல்வர் ஸ்டாலின் அவருடைய கருத்து தனிப்பட்ட கருத்து அப்படின்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு இது இப்போ தனிப்பட்ட கருத்துன்னு யாருக்கு இப்படி சொல்கிறதுன்னு இருக்குல்ல. ஒரு பார்ட்டியில் இப்போ பிஜேபியில் சுப்பிரமணியன் சுவாமி சீனியர் மோஸ்ட் லீடர், பிஜேபியில் ஹையர் அஃபீஷியலாக அவர் இல்லை. ஸோ அவர் ஏதாவது ஒன்று சொன்னார் அப்படின்னா அவர் மோடி அவர்களே கடுமையாக விமர்சிப்பார். அப்போ அவர் ஏதாவது ஒன்று சொன்னார்னா தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னால் லாஜிக். இப்போ காங்கிரஸ் கட்சியிலே சீனியர் மோஸ்ட் லீடரில் ஒருத்தர் பார்த்தோம்னா திருச்சி வேலுச்சாமி அவர்கள், அவர் ஏதாவது சொன்னார்னா அது தனிப்பட்ட கருத்துன்னு திரு செல்வப்பிரந்தை அவர்கள் சொன்னார்னா லாஜிக். இந்த கூட்டணியிலேயே சரி ஓகே, இந்த கூட்டணியிலேயே திரு வைகோ அவர்கள் காங்கிரஸை வந்து ஈழம் விஷயத்தில் கடுமையாக விமர்சிக்கிறார் அப்படின்னா அவர் தனிப்பட்ட கருத்துன்னு திரு செல்வப்பிரந்தை அவர்கள் சொன்னார்னா லாஜிக். தமிழக முதல்வர் அவரே வந்து அவர் சொல்கிற கருத்தையே வந்து தனிப்பட்ட கருத்து அப்படின்னா எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது தெரியல. நீங்கள் வந்து திமுகவுடன் கூட்டணினா சொல்லிட்டு போயிடலாம். ஒருவேளை வைகோ அவர்கள் விமர்சித்தாலோ இல்லை வேற யாராவது விமர்சித்தாலோ உங்களுக்கு வந்து திரு ராஜீவ்காந்தி மரணம் உட்பட அந்த படுகொலை உட்பட பல விஷயங்களில் காங்கிரஸுக்கும் திமுக மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் முற்றிலும் முரண்பாடு இருக்கிறது. திமுகவுடன் பாதி விஷயத்தில் முரண்பாடு இருக்கிறது. அப்படி இருக்க அவங்க ஏதாவது சொன்னாங்களோ நாங்கள் திமுகவுடன் கூட்டணி, அவர்களுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம், அது மாதிரியே இருக்கு. பட் திமுகவோட தான் உங்கள் கூட்டணி இப்போ டேரக்டா. இப்போ திமுகவுடைய தலைவர் தமிழக முதல்வர் எப்படி சொல்லியிருக்காரு, அது எப்படி தனிப்பட்ட கருத்தாகும் அப்படின்றது தெரியல. தேசிய தலைமை பேசி பண்ணுவாங்க அப்படின்னாலும் இன்னொரு கேள்வி எழுகிறது. தேசிய தலைமை பண்ணுவாங்கன்னா தேசிய தலைமை பேசி எடுத்துப்பாங்க முடிவு பண்ணுவாங்கன்னா டெல்லிக்கு அடிபணியாது, டெல்லி உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்ன திமுக இதுல என்ன முடிவு எடுக்கிறது? டெல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா இது வந்து அரசியல் அப்படின்னு அது நியூ டெல்லி, இது ஓல்டு டெல்லி அப்படின்னு பேசுறாங்களா? யமுனா நதிக்கரைக்கு அந்த பக்கம் இவங்க, இந்த பக்கம் நாங்க, அது உங்களுக்கு ஹைதராபாத், எங்களுக்கு செகண்டராபாத், உங்களுக்கு காக்கி நாடா, எங்களுக்கு இந்த நாடா அப்படின்னு சொல்லுவாங்களா? அது அந்த பேச்சுவார்த்தை மாதிரி இவங்க எப்படி போய் நிற்க போறாங்க அப்படின்னு தெரியல. இது என்ன டெல்லி பண்ணுவாங்கன்னா அப்போ பிஜேபி அதிமுக கூட்டணினா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கூட்டணி ஈக்குவேஷன், தமிழ்நாடு பிஜேபி யூனிட் கான்டேக் டிசிஷன்ஸ், திரு நயினார் நாகேந்திரனோ இல்லை முன்பு வரை இருந்த கேசவ விநாயகமோ அவர்கள் இருவரால் கூட்டணி நிலைப்பாடு முடிவெடுக்க முடியாது. டெல்லி தலைமை என்ன சொல்லுகிறதோ அதை தான் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இல்லை அவங்களே பண்ணிடுவாங்க. இவங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் லாஸ்ட் ஸ்டேஜஸில் இருப்பாங்க. ஸோ ஃபைனல் சேஸ் வித் டெல்லி. அப்படி இருக்க உங்களுக்கு பண்ணுறாங்க. அதை பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் விமர்சித்தீங்க? இங்கே விமர்சிக்கக்கூடியவர்கள் என்னென்ன விமர்சித்தாங்க? பிஜேபி விஷயத்தில் இது டெல்லி தான் நேரடியாக தலைமை, அதிமுக கட்டுப்பட்டு இருக்கிறது டெல்லிக்கு. இதில் அதிமுகவை இழிவுபடுத்த மாதிரியும் ஆச்சு, அதிமுக வந்து அடிமை அப்படின்னு பண்ண மாதிரி ஆச்சு, ஏதோ பாஜக வில்லன் மாதிரி காமிச்ச மாதிரி ஆச்சு. இந்த டேர்ம் மூலிமா ஒரே கல்ல ரெண்டு வாங்க. ஒன்று ஏடிஎம்கே வந்து அடிமை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்கள ஃப்ரேம் பண்ணுறது, இன்னொன்று பிஜேபி வந்து கொடுமைப்படுத்துகிறவங்க, டெல்லியிலிருந்து லாக் பண்ணி வச்சு மிரட்டல் மூலம் ஆட்சியை பிடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது ரெண்டும் டேர்ம் பண்ணாங்க. இப்போ நடக்குது, இப்போ காங்கிரஸ் டெல்லியிலேருந்து பேசுவாங்கன்னு சொல்வதன் மூலம் காங்கிரஸ் என்ன செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்க 2011 என்ன பண்ணாங்க? ரெண்டாவது தளத்தில் ரெய்டு, மூணாவது தளத்தில் வந்து ரெண்டாவது தளத்தை பேச்சுவார்த்தை, மூணாவது தளத்தில் ரெய்டுன்னு தானே நடந்துச்சு. 63 சீட்டு வாங்கினாங்கல்ல காங்கிரஸ் கட்சி. 63 சீட்டு வாங்கிட்டு தேர்தலில் தோற்று 5 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. திமுக அலைன்ஸ் ரவுட்டட், விசிகா, பாமக, காங்கிரஸ்னு எல்லாத்தையும் வச்சு தோத்தாங்க. விஜயகாந்த் அவர்களை கூட்டணியை வச்சுட்டு ஜெயலலிதா அவர்கள் பெரிய வெற்றி ஸ்வீப் பண்ணாங்க. அந்த இதில் 63 சீட்டு வாங்கி 5 சீட் மட்டுமே காங்கிரஸ் வென்றது. அப்போ காங்கிரஸ் என்ன சொன்னாங்க? காங்கிரஸ் எப்படி அந்த 63 சீட்டு காங்கிரஸ் 63 கேட்டப்போ எப்பேற்பட்ட நம்பர்? 234 63 சீட்டை போட்டிட்டு இருக்கு. 119 சீட்டு மட்டுமே திமுக போட்டிட்டு இருக்கிறது. அந்த தேர்தலில் 63 சீட் எப்படி காங்கிரஸ் கிடைச்சது? ஒரு தளத்தில் ரெய்டு, ஒரு தளத்தில் பேச்சுவார்த்தை. இப்படி தான் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தப்போ பண்ணாங்க. மத்தியில் ஆட்சியில் இருந்தப்போ அப்படி பண்ணாங்களா? இப்போ ஆட்சியில் இல்லாமல் 10 வருஷமா 11 12 வருஷமா ஆட்சியில் இல்லாமல் டெல்லியிலிருந்து பேசுவாங்க. இது இவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வகையிலான ஜனநாயகம், கூட்டணி தர்மம் அப்படின்றதெல்லாம் அதை அவங்க தான் பார்த்துக்கணும். முதல்வருடைய சிஎம் கேண்டிடேட் கருத்தே தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லியிருப்பது இது எப்படின்றத புரிஞ்சுக்க முடியல. இதில் தான் நம்ம வந்து 2006-11 அது கண்டிப்பாக உங்களோட கேள்வியில் ஒன்று வந்திருக்குமே. 2006-11 மக்களின் தீர்ப்பை செயல்படுத்தாதது காங்கிரஸ் கட்சியின் தவறு அப்படின்னு மாணிக்கந்தாங்க சொல்லியிருக்காங்க. இதில் என்ன மீன் பண்ணுறவர் வந்து இன்டெரக்டாக என்ன மெசேஜ் சொல்ல வர்றாருன்னா காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காது, அந்த மீனிங் பண்ண வர்றாரு. இல்லை, அது அவன் முதலே சொல்லிட்டாரு. அது அன்னைக்கு நம்ம தப்பு பண்ணணும்னு சொல்கிறது வந்து அவருடைய வருத்தம், ஆதங்கம் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். மொத்தம் 234 தொகுதி டிஎம்கே அலைன்ஸ் வந்து அதிமுக ஆட்சியை வீழ்த்தி ஜெயிக்கிறது. ஆனால் ஜெயிக்கும் போது எவ்வளோ 163 தான் ஜெயிக்கிறாங்க. 163 ஜெயிக்கிறாங்க, சாரி 163 ஜெயிக்கிறாங்க. ஆனால் அதில் பார்த்தோன்னா திமுக பார்த்தோன்னா வெறும் 96 மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. 163 சீட்டு ஜெயிக்கக்கூடிய திமுக கூட்டணியில் 96 சீட்டை வந்து திமுக ஜெயிக்கிறது. 163 இஸ் அ ஸ்வீப். 234 சீட்டில் 163ன்றது ஸ்வீப்.
ஆனால் அதில் திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல. திமுக 100ன்ற நம்பரையும் தொல்ல, 180ன்றதை விடுங்க, 117 ஹாஃப் மே மார்க்குன்றது, அந்த ஹாஃப் மே மார்க் 117ன்றதை விடுங்க, உங்களுக்கு 100ன்ற நம்பரையே தொடலை. 96 மட்டும்தான் எடுத்தது காங்கிரஸ். 34 சீட்டில் வென்றிருந்தது, ஐ மீன் 96 மட்டுமே வென்றிருந்தது திமுக, 34 சீட்டு வென்றிருந்தது காங்கிரஸ். உங்களுக்கு 18 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க பாமக. அன்னைக்கு பாமக அந்த கூட்டணியில் இருந்தது. உங்களுக்கு அப்போ வந்து என்னாச்சுன்னா, அந்த அரசு அமைந்த போது உங்களுக்கு திமுக மட்டும்தான் ஆட்சி அமைச்சோன்னே ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி அரசாங்கம் அப்படின்னு, மைனாரிட்டி திமுக அரசு, மைனாரிட்டி திமுக அரசுன்னு 2010-11 ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணாங்க ஜெயலலிதா அவர்கள். அப்போ பண்ணும்போது காரணம் என்னன்னா, 96 சீட்டு மட்டுமே வைத்திருக்கக்கூடிய திமுக மித்தவர்கள் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. அப்போ மேடையில் ஒரு டைம் தங்கபாலு அவர்கள் 2009 தேர்தலுக்கு அப்புறமா ஒன்று நினைக்கிறேன், அப்போது கேட்டிருந்தார், கருணாநிதி அவர்கள் மேடையில் இருக்க கேட்டிருந்தாரு, எங்களுக்கும் மேலே மட்டும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, எங்களுக்கும் சீட்டெல்லாம் நீங்கள் வந்து மந்திரி பதவி கொடுக்கணும், மேலே மெஜாரிட்டி இல்லை, கூட்டணி ஆட்சி இருக்குது, எல்லாருமே மந்திரியில் இருக்கும், நாங்களும் மந்திரியாக்கும் நீங்களும் மந்திரி இருக்கீங்க, காங்கிரஸ் திமுக எல்லாரும் மந்திரி செய்யப்பட்டிருக்கும், இங்கே மட்டும் ஏன் இல்லை, இங்கேயும் வேணுன்ற மாதிரி கேட்டப்போ, இதெல்லாம் வந்து இருப்பதில்லை, கொடுப்பதில்லை, இருப்பதை பகிர்ந்து கொள்வது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவர் கருணாநிதி அவர்கள் மேடையிலே நேரடியாக காங்கிரஸை எப்படி ட்ரீட் பண்ணார் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்க அந்த மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டின்றாங்க. காங்கிரஸுக்கு ஒரு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, நிறைய மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கே திரு செல்வப்பிரந்தை அவர்கள் இந்த 3 பேர் ப்ரெஸ் மீட் பேசினாலும் இன்றைக்கி ஃபுல் 7 சென்ஸே பேசலாம். அப்படி இருக்கக்கூடிய திரு செல்வப்பிரந்தை அவர்கள் போகிற போக்கில் அப்படியே சொல்கிறாரு, அதிமுக பாஜக கூட்டணி வந்து அடமானம் வைத்து கூட்டணி வைத்திருக்கிறார்கள், தமிழகத்தின் உரிமையை விட்டு கொடுத்து, தமிழகத்தின் உரிமையை பறிகொடுத்து, தமிழகத்தை விட்டு கொடுத்து அப்படி எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதிமுகவை அட்டாக் பண்ணி, பிஜேபி அட்டாக் பண்ணி அவர் சொல்கிறார். தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுத்தது யார், பறி கொடுத்தது யார், தமிழகத்தின் முதுகில் குத்தது யார்? கச்சத்தீவு யார் கொடுத்தா? கொடுத்தது இந்திரா காந்தி அவர்கள் தலைமையிலான காங்கிரஸின் மத்திய அரசு. விட்டு கொடுத்த கண்டுக்காம இருந்தது தமிழகத்தில் இருந்த கருணாநிதி அவர்கள் தலைமையிலான திமுக அரசு. இது என்னது? ஈழத்தில் நடந்தது என்ன? அதற்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் கொடுத்தது என்ன? அது எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலான்னு விமர்சனம் வந்தப்போ பண்ணது என்ன? இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே பண்ணலாம். ஹிந்தியை வந்து 2 தேசிய கல்விக் கொள்கை வந்தது, ராஜீவ்காந்தி அவர்கள் பீரியட்லையும் அதுக்கு முன்னாடி ஒரு காங்கிரஸோடைய பீரியட்லையும் வந்தது. 2லும் ஹிந்தி கட்டாயமாக இருந்தது. தேசிய கல்விக் கொள்கையில் 3வது மொழியாக ஹிந்தி கட்டாயம். எப்போ? ராஜீவ்காந்தி அவர்கள் தலைமையில் வந்து ஆட்சி பீரியடில் வந்த ஒரு கல்விக் கொள்கையில், அதுக்கு முன்னாடி வந்த ஒரு காங்கிரஸுடைய கல்விக் கொள்கையில். மோடி அவர்கள் பீரியடில் வந்த கல்விக் கொள்கையில் என்ன இருந்தது? 3வதுன்றது ஆப்ஷனலாக ஒரு மொழி, இந்திய மொழி ஏதாவது ஒன்று ஆப்ஷனா. நீங்கள் ஏதாவது ஹிந்தி வேணாம் இல்லை, ஏதாவது ஒரு திராவிட மொழி படிக்கட்டும், ஏன்னா திராவிடங்க, நான் திராவிட மொழி படிக்கூடாதுன்னா திராவிடர்கள்லாம் படிக்கூடாதா? என்னங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்வி கேட்கலாம்ல. நான் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கேன், நான் மலையாளம் படிக்கிறேன், நான் கிருஷ்ணகிரியில் இருக்கேன், நான் கன்னடம் படிக்கிறேன், நான் வந்து வேலூரில் இருக்கேன், நான் தெலுங்கு படிக்கிறேன், நீங்கள் எங்கே தடுக்கிறது? கன்னியாகுமரி இருக்கேன், நான் மலையாளம் படிக்கிறேன், எனக்கு பக்கத்தில் ட்ரேட் இருக்குது, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் வந்து அப்பப்போ பாலக்காடு போயிட்டுறேன், திருச்சூர் போயிட்டுறேன், இந்த பக்கம் நான் வந்து மங்களூர் போயிட்டுறேன், பெங்களூர் போயிட்டுறேன், இந்த பக்கம் நான் இது வரைக்கும் மங்களகிரி வரைக்கும் போயிட்டுறேன், எனக்கு பிஸ்னஸுக்கு வேணுங்கன்னு படிக்கலாம் இல்லை. 3வது மொழி படிக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம்? சரி இல்லையா, இருக்குது. சென்னை மாநகராட்சியில் ஆல்ரெடி 3வது பள்ளி மொழியாக நான் ஃப்ரெஞ்சு சொல்லித்தரேன்ட்டு பெருமை வர நீங்கள் தானே படுறீங்க. 3வது மொழி கிடையாது, ஓகே, ஹிந்தி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் ஏதோ ஒன்று மொழி படிக்கணும். நாங்கள் 3வது மொழி படிக்க மாட்டோம், அது உங்களுக்கு அது மொழி சுமையாக, பாடச்சுமையாக வருகிறது அப்படின்னா ஏன் நீங்கள் வந்து மாநகராட்சியில் வந்து சென்னை மாநகராட்சியில் ஃப்ரெஞ்சு சொல்லிக் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதை பெருமையாக வேற இது பண்ணுறீங்க. படிக்க வைக்கிறது நல்லது. பாயிண்ட் 1, 5 மொழி கூட சொல்லி தரலாம், கம்யூனிகேஷன் நிறைய சொல்லிக் கொடுக்குறது தப்பே கிடையாது. ஆனால் ஒன்றில் எதிர்த்துட்டு ஏன் பண்ணுறீங்கன்றது தான் கேள்வி. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடியது காங்கிரஸ் கட்சியுடைய விஷயங்கள். இதெல்லாம் வச்சுட்டு காங்கிரஸ் கட்சி இந்த உட்கட்சி விஷயங்களை மறைக்க அப்படியே உரிமை விட்டு கொடுப்பது மறுப்பதுன்னு திரு செல்வப்பிரந்தை அவர்கள் இந்த நேரத்திலையும் பேசுகிறார். ஆனால் எது மெயினானது அவருக்கு தெரியாது. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சைடில் இது வேற சைடில் வந்து திரு செல்வப்பிரந்தகை அவர்கள் ராமதாஸ் பற்றி, திருமாவளவன் ராமதாஸ் இணைப்பு பற்றி கூறிய ஒரு கருத்து, அதற்கு விசிகாவிலிருந்தே எதிர்ப்பு இருந்திருக்கிறது. அதுதான் மெயின் டாப்பிக்கில் சைடில் ஒரு சண்டைன்ற மாதிரி சப்பா ஒரு சின்ன ஒரு சண்டை போயிட்டு இருக்க பார்க்குறோம். விசிகா வர்சஸ் இது காங்கிரஸ் வர்சஸ் விசிகான்னு தான் நம்ம தலைப்பே போடணும். பட் ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இது காங்கிரஸ் வர்சஸ் விசிகா இல்லை, இது செல்வப்பிரந்தகை அவர்கள் வர்சஸ் விசிகா தான். இது பழைய பகை அப்படின்னு தான் பார்க்கணும். இது அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. இதில் வந்து பெருசாக இல்லை, பெரிய பழைய கதை இருக்கிறது. அந்த பழைய பாஸ்ட் இவர் விசிகால் இருந்திருக்கிறார், பிஎஸ்பியில் இருந்திருக்கிறார், இவர் திரு பூவே அவருடைய முந்தைய அவருடைய கட்சி, இது மாதிரி நிறைய கட்சியில் இருந்திருக்கிறார். அப்படின்றதுனால அந்த கட்சியில் இருந்ததுனால அந்த பழைய பகையில் ஒரு இது போகுதே தவிர இது வந்து செல்வப்பிரந்தை அவர்கள் மூலமாக என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கல. அட் த சேம் டைம் இதில் இன்னொரு ஆங்கிள் இருக்கிறது. திமுகவோட திமுக கிட்ட தங்களுடைய லாயல்ட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு
திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அல்லாத மற்ற கட்சிகள் காங்கிரஸை அடித்து நாங்கள் தான் நல்லவங்க பார்த்தீங்களா, உங்களை எவனா தொட்டனா நான் தானே ஃபஸ்ட்டு வருவேன் அப்படின்ட்டு திமுக கிட்ட லாயல்ட்டியை ப்ரூவ் பண்ண எல்லாரும் காங்கிரஸை ஒரு 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 பாக்ஸிங் பேக்காக பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்றது அவங்க காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து உங்களை சும்மா உங்களை கூட்டணின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க அப்படிலாம் கிடையாது, அவங்களாம் டிஎம்கே கூட தான் இது, அவங்க வந்து டிஎம்கேவா காங்கிரஸ் தான் கேட்டால் டிஎம்கே கூட தான் இருப்பாங்க அப்படின்றத காமிச்சிட்டாங்க. டெல்லினா ராகுல் காந்தி பக்கத்தில் ஃபோட்டோ போஸ்ட் எடுக்கிறது மட்டும் வந்துப்பாங்க. மற்றபடி தமிழ்நாட்டை ஜெயிக்கணும்னா திமுக கூட தான் இருக்குன்றது தெரியும் அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா திமுக கிட்ட லாயல்ட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அதாவது திமுக கிட்ட நாங்கள் கமிட்மெண்ட் உங்க கூட தான் இருப்போம், எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 சீட் கொடுங்க, எதுக்கு காங்கிரஸ் கிட்ட 15 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், அதுக்கு போல எங்கள் எல்லாருக்கும் ஒரு 4 பேர் இருக்கும், ஆளுக்கு 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம்ல, இல்லை எங்களுக்கு 4 சீட் கொடுங்க, மீதி 3 பேர் நான் சரி கட்டி கூப்பிட்டு வரேன், இது மாதிரி கூட ஏதாவது பேக் எண்டில் நடக்குமா அப்படின்ற கான்ஸ்பிரசி தியரிகளுக்கு தான் இது வழிவிடும், இந்த வித்திடும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி திரு செல்வப்பெருந்தகை வர்சஸ் விசிகா அப்படின்னு தான் பார்க்கணும். திரு வன்னியரசு அவர்களுடைய ரியாக்ஷன் அப்படின்றது அவர் சொல்கிறாரு விசாரிக்காமல் இது பண்ணாமல் பண்ணுவீங்களா அப்படின்றது நேரடியாக அது அவர்கள் பேசிக்கொள்ள வேண்டியது தானே தவிர தமிழ்நாடே உற்று நோக்க வேண்டியது அப்படின்னா கிடையாது. திமுக கூட்டணி கட்சிகள் உற்று நோக்க வேண்டியது அப்படின்றத பார்க்குறோம். திருமாவளவனுக்கு ஆலோசனை கூடும் அளவுக்கு செல்வப்பிரந்தை அவர்கள் இன்னும் வளரவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. மோடி அவர்களுக்கு எல்லாரும் ஆலோசனை கொடுக்குறாங்க. மோடி அவர்கள் ட்ரம்ப்பை டீல் பண்ணிருக்காரு, புட்டினை டீல் பண்ணிருக்காரு. நான் உங்களுக்கு வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போய் 7 நியூக்ளியர் சென்டர்ஸில் போய் பாம்பு போட்டு வந்திருக்காரு. அந்த வில்பவர் இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய சின்ன ஆள்லேருந்து எத்தனை பேர் இது கொடுக்குறீங்க? இது ஓப்பன் ஃபார்மில் யாருக்கு வேணால் ஆலோசனை கொடுக்கலாம். கேட்குறது யார் கேட்குறது அப்படின்றது தான் மேட்ரு. அப்படி இருக்க உங்களுக்கு இது பண்ண முடியுமா? திருமாவளவன் அவர்களுக்கு செல்வப்பிரந்தை அவர்கள் கொடுக்குறாருன்னு புரியல. செல்வப்பிரந்தை அவர்கள் நேஷனல் பார்ட்டியுடைய ஸ்டேட் பிரசிடென்ட், அவருக்கு ஒரு மரியாதை. இந்தியாவே அதிக காலம் ஆண்ட கட்சியினுடைய ஸ்டேட் பிரசிடென்ட், அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்கிறது. நம்ம வந்து இதை ஆப்பிளும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. இவர் ரீஜனல் பார்ட்டியோட ஹெட்டு, இவர் நேஷனல் பார்ட்டியோடைய ஸ்டேட் ஹெட்டு. இவர் வந்து ரெக்கக்னைஸ்டு பார்ட்டியாகவே உருவெடுத்து வச்சிருக்கிறார், தனது கட்சி பெரிதாக வளர்த்திருக்கிறார் திரு திருமாவளவன் அவர்கள். திரு செல்வப்பிரந்தகை அவர்கள் அவரே தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் அவர்களை பெரிதாக மதிப்பார் அப்படின்றது தான் நமக்கு தெரியும். ஏன்னா அவரோட பார்ட்டியில் தலைவராக ஏற்று இருந்தவர் திரு செல்வப்பிரந்தை அவர்கள். ஸோ அவர் ஏற்றிருப்பாருக்கும் பேசுவாங்களுக்கும் அவங்களுக்குள்ள நல்ல ரேப்பிடாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் செகண்ட் ரேங்க் லீடர்ஸாக திரு வன்னியரசு உள்ளிட்டவர்களோட மோதல் இருந்திருக்கலாம், பழைய பகை சண்டைகள் இருந்திருக்கலாம். பாமக இருந்தவர் தான் திரு பன்ருட்டி வேல்முருகன் அவர்கள். அவருக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இவருக்கும் என்னென்ன சண்டை இருந்தது அப்படின்றது முன்னாடி பார்த்துருக்கோம். அதே போல தான் இவரும் அங்கே இருந்திருப்பார். ஸோ அவருக்கும் அந்த சண்டை இருந்திருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா அதே தான். இதை வந்து நம்ம திமுகவோட லாயல்ட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு காங்கிரஸை இவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குற மாதிரியே திரு திருமாவளவன் அவர்களிடம் இவர் லாயல்ட்டி காட்டுறதுக்காக கூட இவர் அடிக்கிறாரா அப்படின்றதையும் யோசிக்க தோணும்ல. அது மாதிரி ஒன்றா தான் நம்ம இதை பார்க்கணும். எஸ் சார். இந்த ஆண்டு தேர்தலில் ஒரு நீண்டு கொண்டே போகிற ஒரு விவகாரம்னா தேமுதிக கூட்டணி விடுகதையா இந்த வாழ்க்கை இல்லை, தொடர்கதையா இந்த வாழ்க்கையும் தான் நம்ம கூட்டணி ஃபுல் ஸ்டாப்பே இல்லை, கமாண்ட்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே கேள்விக்குறி அப்படின்றது வந்து தான் ஆச்சரியக்குறி. கேள்விக்குறி வந்ததுன்றது ஆச்சரியக்குறி. ஏன் அப்படின்னா பிரேமலதா ராமதாஸ் முடிவு அப்படின்னு கேள்விக்குறி, அவங்க முடிவு என்ன அப்படின்னு கேட்கலாம், முடிவா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அதிமுக திமுக 2 பேருமே வந்து பேச்சுவார்த்தைக்கு ஒரு கட்டம் போய் விரக்தி நிலைக்கு போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கிறது. இவருடைய ராஜகண்ணப்பன் அவருடைய ஸ்பீச் பார்க்கணும். தேமுதிகவை பற்றி பேசும்போது அதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு பேசுகிறார். இது திமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய கட்சி. திரு ஏவாவேலு அவர்களிடம் கேட்டால் தெரியும் தேமுதிக ஒரு கட்சியான்றதை திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் ஏவாவேலு அவர்களிடம் கேட்டால் தெரிஞ்சு. ஏன்னா ஏவாவேலு அவர்கள் தானே அவ்வளோ பிரம்ம பிரயத்தனம் பண்ணி தேமுதிக கூட்டணி வேணுன்றாங்க. தேமுதிகன்றது சின்ன கட்சி தான், 0.5% தான். ஏன் அவ்வளோ பேசுறீங்க? ராஜ்யசபா கொடுக்க வரீங்க, ராஜ்யசபா வரைக்கும் கொடுக்கணும்ல, உங்களுக்கு தேமுதிக தான் வேணாம்ல. த ஃபேக்ட் இஸ் தேமுதிக அப்படின்றது ஒரு பெரிய கட்சியாக இன்றைய நிலையில் இல்லை. ஆனால் அவர் தவிர்த்து விட முடியுமானால் எந்த கூட்டணியும் கிடையாது. தமிழ்நாட்டில் 234 சீட்லேயும் பிரசன்ஸ் இருக்கக்கூடிய கட்சி தேமுதிக. குறைந்தபட்சம் 500லேருந்து 1000 ஓட்டாவது இருக்கும். வேணாமா 234 × 1000 போட்டுப்பாங்க, 2,34,000 ஓட்டாவது அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் பேசிக்கா அப்படின்னு சொன்னால் கூட இருக்கிறது. அதிகமான பிஎல்ஏ போட்டு வச்சிருக்காங்க. கட்சி கொடி தூக்கிறதுக்காக 234 சீட்லேயும் அவங்களுக்கு இருக்கிறது. உங்கள் லெட்டர் பேட் கட்சியெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணுறீங்க, அப்போ தேமுதிக இது கொடுக்குறதா அவங்க கேட்கறதும் இதுதான். ஆனால் அவங்க எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்றது பாயிண்ட் இருக்கிறது. ஒரு பக்கம் அதிமுகவும் அதே மாதிரி தான் டீல் பண்ணுவாங்க, திமுகவும் அதே பக்கம் தான் டீல் பண்ணுவாங்க. அப்படி இருக்க இதில் ராஜகண்ணப்பன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. அது டூ எக்ஸாக்ரேட்டட், ஜஸ்ட் லைக் இவங்களோட சீட்டு கேட்பதும் டூ எக்ஸாக்ரேட்டன்ற மாதிரி எப்படி பார்க்கப்படுதோ பெர்சீவ் செய்யப்படுதோ அது போல தான் திரு ராஜகண்ணப்பன் அவர்களும் தேமுதிக டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணி பேசுறதும் தவறாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதில் என்ன அப்படின்னா ராஜகண்ணப்பன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாக திமுகவுடைய நிலைமை அப்படின்றத பார்க்குறோம். மறுபக்கத்தில் திரு திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார் பிஜேபி தான் டீல் பண்ணுது, திரு எல்முருகன் தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் கேட்கும்போது
இல்லை பேசுவாங்க, பேசுனா சொல்கிறாங்க, பேசலைங்க, இப்போ வரைக்கும் நாங்கள் எதுவும் பண்ணலைங்க, இதுவரை பேச்சுவார்த்தை இதுவரை நடத்தவில்லை அப்படின்றாரு. ஸோ அதிமுக பாஜக சொல்லுது, பாஜக நாங்கள் இன்னும் எதுவும் பண்ணலைன்னு சொல்லுது, அந்த பக்கம் திமுக என்னடனா இவங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தேமுதிக வந்து எல்லாரும் டீல் விட்டாங்களா, எல்லாம் விரக்தியாகி போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து தேமுதிக வந்து சீக்கிரமாக முடிவெடுக்க வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்களோ, அவங்க வந்து இங்கே வந்து 7 சொன்னமா இங்கே 8 சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இங்கே 8 சொன்னாலும் இல்லை இங்கே 9 சொன்னால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி 12 10 அப்படின்னு 15 போயிட்டு இது ரொம்ப பேராசைக்கு போய் மிஸ் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி நிற்குது. ஸோ தேமுதிக அவங்க ஒரு க்ரூஷியல் டிசிஷன், ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்து அவங்க கரெக்டாக டக்குன்னு ஒரு டீல் லாக் பண்ண வேண்டிய நேரத்துக்கு இருக்காங்கன்னு அப்படி தான் பேசப்படுகிறது, அப்படி தான் நினைப்பு இருக்கும். ஸோ இது இந்த இடத்துல பிரேமலதா அவர்களுடைய முடிவு அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஸோ தேமுதிகவை டோட்டலாக புறக்கணித்து பேசுவதும் தவறு, தேமுதிக அவர்களுக்கு வந்து ரொம்ப டைம் கொடுக்குறாங்க இது பண்ணுறாங்கிறதும் தவறு, தேமுதிக முடிவெடுக்க வேண்டிய நேரமும் இது அப்படின்றது தான் பார்க்கப்படுகிறது. திரு ராமதாஸ் அவர்கள் வந்து அவருக்கெல்லாம் முடிவு கிடையாது, அவரெல்லாம் வந்து உங்களுக்கு சுக்பீர் சிங் பாதல் யார், பிரகாஷ் சிங் பாதல் யார், அகாலிதளுடைய டாப் மோஸ்ட் பேட்ரான் அப்படின்ற மாதிரி அந்த தலைவர், அவர் அப்படியே நிற்கிறார். அவர் மகன் தான் சிஎம் ஆனார், ஆனால் அவர் தான் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த அகாலிதள் அப்படின்ற ஒரு ஃபுல் நெட்வொர்க், உங்களுக்கு சத்ஸ்ரீ அகால் அப்படின்றது ஒரு புனிதமான வார்த்தை, அந்த வார்த்தை வந்து சீக்கில் வந்து ரொம்ப முக்கியமானது, பஞ்சாபில் ரொம்ப முக்கியமானது. அங்கே குருத்வாரா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணது அகாலிதள் கட்சி தான். அவங்க இப்போ தேஞ்சிருக்காங்க, ஆம் ஆத்மி வளர்ந்துருக்கிறது, இளைஞர்கள்லாம் ஆம் ஆத்மி பக்கம் இருக்காங்க, அது வந்து மாறலாம், காங்கிரஸ் தேய்ந்திருக்கிறது, பாஜக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அகாலிதள்ன்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தப்போ அது உச்சத்தில் இருந்தவர்னா அது பிரகாஷ் சிங் பாதல் தான். அது போல தான் ராமதாஸ் ஐயா அவர்களும் அந்த உச்சம், அந்த பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி பெருசாக இருக்கக்கூடியவர். ஸோ அவருக்குலாம் முடிவு கிடையாது, அவர் வந்து இப்போ எந்த வெர்ஷனில் உள்ள அகாமடேட் ஆறாரு என்டிஏக்குள்ளே அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா டிவிக்கே கூட அலையன்ஸ் அவர் போனார்னா என்ன ஆகுன்றது எல்லோருக்கும் தெரிந்தது. அவங்க வந்து டிவிக்கேல திரு விஜய் அவர்களே ஜெயிப்பாரா அப்படின்றது கடைசியில் அவருக்கு எதிராக யார் யார் கேண்டிடேட் போடுறா, எந்த தொகுதி, என்ன மாதிரியான பிரச்சாரம் அப்படின்னு எடுத்துகிட்டு 2 சர்வே எடுத்தால் தான் நமக்கு தெரியும். இப்போ வரைக்கும் நம்மளால் விஜய் அவர்களுடைய வெற்றியவே ஷூட் பண்ண முடியல. விஜய் அவர்கள் அவருடைய தொகுதியிலே டஃப் கேண்டிடேட் போட்டு அவர் வேற எங்கேயும் பிரச்சாரம் பண்ணலன்னா அவருடைய வேற எந்த கேண்டிடேட்டும் ஜெயிக்க மாட்டாங்க. இல்லை அவர் மட்டுமே அவராவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினச்சாருன்னா மற்ற யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ப்ராப்ளத்துக்கு கூடிய டிவிக்கே முதல்ல டிவிக்கேல திரு விஜய் அவர்கள் அவருடைய தொகுதி பார்க்கணும், அப்புறம் அவர் நிறுத்தக்கூடிய கேண்டிடேட்ஸை பார்க்கணும், அப்புறமா தான் கூட்டணி கட்சிகளை பார்ப்பார். அங்கே போய் திரு ராமதாஸ் அவர்கள் நிற்பாரா அப்படின்றது கேள்வி. இன்னும் கட்சின்றதும் சின்னம்ன்றதும் கிடைக்க போகிற சின்னம்ன்றதும் திரு அன்புமணி அவர்கள் தான் இருக்குன்றப்போ பார்ட்டியே இல்லாத நிலையில் சுயேட்சைகளை நிப்பாட்ட முடியுமா? அப்போ வந்து இவர் மாம்பழம் சின்னத்திலே வந்து இல்லை கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்னத்திலே வந்து பாமக பேனர்லேயே நிற்கலாம். பாமக நிறுவனர்னா அஃபீஷியலாக இப்போ வரைக்கும் அன்புமணி அவர்கள் இவரை எந்த விமர்சனமும் வைக்கல. ஸோ அன்புமணி அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் ராஜகுருவாக, தனது தந்தையான ராஜகுரு தானே. ஸோ இன்னும் அதே மாதிரி ஏற்றுக்க தயாராக அவர் இங்கே தான் வருவார் அப்படின்றது இருக்கிறது. பட் என்ன சீட்டு அதிகமாக கொடுப்பார்களா அப்படின்றதெல்லாம் சீக்கிரமாக தெரியும், அண்ட் சீக்கிரமாக இதுக்கு முடிவெடுக்கப்படும் அப்படின்றதும் தகவலாக இருக்கிறது. எஸ் சார். இப்போது நயினார் நாகேந்திரன் அவர்களோட செய்தியாளர் சந்திப்பில் இன்றைக்கி இன்னும் மற்றொரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது ஆளுநர் கொடுத்த தேநீர் விருந்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய சகோதரர் சுதேஷ் அவர்களோடு நீங்கள் சந்தித்து பேசுனீங்க, கூட்டணி பற்றி பேசுனீங்க. இல்லை நாங்கள் வந்து நட்பு ரீதியாக சந்தித்தோம், நீண்ட நாள் நண்பர் அவர் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னொன்று மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி வரும்போது பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருந்தார். மார்ச் 1க்குள் இணைய வாய்ப்பு இருக்கிறதா? மார்ச் 1க்குள்ளே தான் இணைஞ்சா வாய்ப்பு, இல்லைனா இணைய வாய்ப்பே இல்லைன்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய தகவல். அதுக்குள்ளே இணைஞ்சிருவாங்கன்றது தான். ஏன்னா 22ஆம் தேதியிலிருந்து தேர்தல் தேதி அடுத்த ஒரு 7 நாளுக்குள்ளே எப்போ வேணால் அறிவிக்கலாம். 22லேருந்து 28க்குள்ளே ஏதோ ஒரு நாள் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட அதிக வாய்ப்பு. அந்த பிப்ரவரி 22ன்றதை தான் திமுக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான தேதியாக அறிவித்திருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அன்னைக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு செட்டில் ஆகும் அப்படின்றது எதிர்பார்ப்பு இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸில் மீண்டும் ஒரு பழைய வேகத்திற்கு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒரு வாரம் 2 வாரம் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது போன்ற ஜோஷுக்கு எல்லா தரப்புலையும் இந்த பக்கமும் வந்து திரு ராமதாஸ் அவர்கள் பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள் அப்புறம் டிஎம்டிகே திரு கிருஷ்ணசாமி இவங்க எல்லாரும் என்டிஏக்குள்ளே வருவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது. பிஜேபி பேசிகிட்டு இருக்காங்கன்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய தகவல். திரு நயினார் நாகேந்திரன் அவர் சொன்னாலும் நம்ம முன்னாடியே நமது ஆசிரியர் சொன்னது போல தான் திரு அரவிந்த் மேனன் பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர், கட்சிக்கான பொறுப்பாளர், எலெக்ஷன் இன்சார்ஜ் வந்து திரு பியூஷ் கோயல், பட் ஆனால் கட்சிக்கான பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறார் தேமுதிகவுடன் அப்படின்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய தகவல். இதுதான் கூடிய விஷயம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள்.